சீசன் 4 முடிஞ்சதுல எல்லாத்துக்குமே ரொம்பவே கவலைங்க. குழந்தைகளோட பாடல கேட்டு கேட்டு இருந்தது. இப்ப கேட்காம இருக்குது ரொம்பவே கவலையா தான் இருக்குது. ஆனா சீனியர் சீசன் 5ல ஜூனியர்ஸும் வந்து பாடுறது ரொம்பவே சந்தோஷங்க. அதுலயும் போன வாரம் திவினேஷ் வந்து பாடுனாரு. இந்த வாரம் யோகஸ்ரீ, விஷ்ணுரஞ்சன் மற்றும் ஹர்ஷினி இவங்கலாம் வந்து பாடுறாங்க. அதுலயும் யோகஸ்ரீக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாரி தான் யோகஸ்ரீயும் பாடுறாங்க. அதே மாதிரி சின்னு செந்தமிழனும், யோகஸ்ரீயும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். 2 பேருமே கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். அதுலயும் சின்னு செந்தமிழன் மேடையில வந்து பாடுற பாடல் வந்து எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே அந்த பாடல பாடுறாருங்க. சூப்பரா பாடுறாரு. அவர் பாடி முடிச்சதும் விஜய் பிரகாஷ் சார் சொல்றாரு, "அவ்வளவு ஈஸியா சரணம் எல்லாம் சூப்பரா பாடிட்டீங்க. உங்களால மட்டும் தான் முடியும்னு" சொல்லி கோல்டன் ஷவரும் கிடைக்குதுங்க அவருக்கு. அதோட யோகஸ்ரீயும் மேடைக்கு வர்றாங்க. அவங்கள கண்டதுமே ஜட்ஜஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யோகஸ்ரீ சொல்றாங்க, "எங்க ஊர்ல இருந்து எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு. நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்காகத்தான் வந்திருக்கேன். நான் அண்ணனுக்காக குலதெய்வம் கோவில்ல போய் வேண்டி அவருக்காக ஒண்ணு கொணந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சின்னு செந்தமிழன் கையில கயிற கட்டி ஊதி வச்சு விடுறாங்க. அதோட 2 பேரும் சேர்ந்து விஐபி திரைப்படத்திற்காக "மின்னல் ஒரு கோடி எந்தன் உயிர் தேடி வந்ததே" அந்த பாடல பாடுறாங்க. சூப்பரா பாடுறாங்க. ஜட்ஜஸ் எல்லாமே எழுந்து நின்று கை தட்டுறாங்க. அவ்வளவு அருமையா பாடுனாங்க. அதே மாரி பாடுறதுக்கு இன்னும் மத்த குழந்தைகளா இருக்காங்க, வந்திருக்காங்க. விஷ்ணுரஞ்சன், ஹர்ஷினி இவங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே சூப்பரா பாடக்கூடிய குழந்தைகள் தான். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் குழந்தைகள பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதே மாரி சீசன் 5ல உங்களுக்கு பிடித்த ஃபேவரைட்டான கண்டஸ்டன்ட் யாரு? அப்படின்றதையும் கீழ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே!